ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹிடன் கேம் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி பாட்டு யாரெல்லாம் பார்க்கல போய் பார்த்துருதுங்க, அப்போ தான் இந்த பாட்டு புரியும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், ஹிடன் கேமும் முடிய போகுது. ஸ்டேஞ்ச் எடிஷன் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் எதுனா கொஞ்சம் ஐடியா கொடுங்க யாருக்கு போடலான்னு சொல்லிட்டு. ஓகே, டேரக்டர் ஸ்டோரி கிளப் போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் கமெண்ட் மட்டும் போட்டு விட்டு போயிடுங்க பீக்லி. ஓகே, நம்ம டேரக்டர் ஸ்டோரி கிளப் போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஜங்குக்கு அந்த பாஸ்தெல்லாம் சொல்லி ஜியோ கிட்ட ரொம்ப அழுதுருப்பான். ஜியோ போதுக்கு அப்புறம் ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். இப்போ ஜங்குக்கு அப்படியே எழுந்து ரூமுக்கு தான் வரான். நீங்கள் உள்ளே அப்படியே உட்காந்துட்டு தான் இருப்பீங்க. அப்போது ஐயோ ஜங்குக்கு வந்துட்டான் போல, ரொம்ப சைக்கோ மாதிரி அடிப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் பயந்து அப்படியே இருந்து நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கும் உள்ளே வரான். ஏய், அப்படியே எங்கள் அண்ணங்கிட்ட போட்டு விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிய நீ? ஜங்கு, அது அது வந்து ஏன் உன் கண்ணில் ரெட்டாக இருக்குது? நீ கோவமா இருக்கியா? ஏய், இல்லை எனக்கு புரியல. எப்படி அப்படியே ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி ஜொங்கு ஜொங்குக்கு நீ எப்போ பார்த்தாலும் எனக்கே டவுட் ஆகுது. அப்பப்போ உனக்கு கொடுமைப்படுத்தும் போது எந்த தப்பும் பண்ணாத குழந்தைய கொடுமைப்படுத்துகிறோமோன்னு சொல்லிட்டு எப்படி இல்லை எப்படி இப்படி நடிகிற? கொஞ்சம் எனக்கும் சொல்லி கொடுத்தா நானும் நடிகை குத்துப்பேன்ல. இல்லைனா உன் ஜெனட்டிக்ஸோ உங்கள் அப்பா என்கிட்ட வந்து பிறந்திருக்கும் போலே. ஆனால் உனக்கு முடி இருக்குது, உங்கள் அப்பனுக்கு முடியல. ஜங்கு, இங்கே பாரு, போதும். என்னதான் உனக்கு வேணும்? ஏன்னு இப்படி கொடுமைப்படுத்துகிற? எங்கள் அப்பா கூட ஏதாவது பிரச்சனைனா எங்கள் அப்பா கிட்ட வச்சுக்கோ. எதுக்கு என்ன எப்படி டார்ச்சர் பண்ணுற? எனக்கு ஒரு உண்மை சொல்லு, நானே உன்னை விட்டுடுறேன். என்ன என்ன உண்மை ஜங்கு? ரீனா அன்னைக்கு என்ன ஆச்சு? ரீனா? ரீனானா யாரு? ஓ, தெரியாதுல்ல? தெரியாது, வாடி. ஜங்குக்கு எங்க? ஜங்குக்கு தெரியுமா? அடிக்காத ஜங்குக்கு, என்னால் முடியாது. ஏய், அப்படியே நடிக்காத என்கிட்ட வந்து. ஐயோ ஜங்குக்கு அடிக்காது அடிக்காது. ஏய்ய சிக் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்கள எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போகிறான். ஜங்கு, எங்கே போகிறோம்? உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். அதுக்காக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோ நீ. நான் ஜங்குக்கு என்ன பேசிகிட்டு இருக்க? ஏய், வாயை மூடிட்டு மட்டும் இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், என் கை தான் ஒட்ட பேசும். ஜங்கு, வரேன் வரேன், எதுவும் பேசல அப்படின்ட்டு சைலண்ட்டாக அப்படி ஜங்குக்கே ஃபாலோ பண்ணி வரீங்க. ஜங்குக்கு ஒரு ரூம்குள்ளே உங்களை தள்ளி விடுறான். என்ன ரூம் ஜங்கு? தெரியலையா? டெய்லியும் நீ கொடுமைப்படுத்துனதுக்கப்புறம் அவள் இந்த ரூமில் தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அப்போ நீங்கள் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ. இந்த பொண்ணு என்ன ஒன்று மறந்துட்டியா? தெரில, காலேஜில் இவ்வளோ தானே வச்சு வச்சு செஞ்ச. இப்போன்னு அதை மறந்துட்ட போல. அந்த அளவுக்கு உனக்கு நோடி பணத்துமுரு. ஜங்கு ஜங்கு, இங்கே பாரு, இந்த பொண்ணு ரீனா ஞாபகம் இருக்கா? அப்போ நீ அந்த ரீனாவோட அண்ணன் தான். அதுக்கு தான் ஒன்றை வச்சு செஞ்சிட்ருக்கேன். நான் கூட உன்னை லெட்டின்குள்ளே வச்சு அமுக்கும் போது நீ கண்டுபிடிச்சிருவேன் தான் நினச்சேன். நீ தான் கண்டே பிடிக்கலையே. நீ தங்கச்சிக்கு பண்ணதை நான் உனக்கு ரிப்பீட் பண்ணுறேன், அப்பயே உனக்கு தெரியலையாடி? ஜங்கு, அது என்ன? அது என்ன? இல்லை, எனக்கு புரியல. என் தங்கச்சி என்னடி தப்பு பண்ணோம்? என்ன மயிருகடி அவளை ஏன் அவ்வளோ குடும்பப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றி, சொல்லு, வாயத்தோற. அப்போ நீங்களும் ஜங்கு கூட கையெல்லாம் பிடிக்கிறீங்க. ஓ, என் கையை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்துருச்சா? அப்படின்ட்டு இன்னும் ஃபோர்ஸாக அடிக்கிறான். நீங்களே எப்படி தள்ளி வெளில ட்ரை பண்ணுறீங்க, பட் ஜங்குக்கு செம ஸ்ட்ராங்காக இருக்கான். ஜங்குக்கு என்ன விடு, ஜங்குக்கு வலிக்குது. வலிக்குதா? இதே மாதிரி தான் எனக்கும் வலிக்குது. எனக்கு இருந்த ஒரே உறவு தெரியுமாவ? ஒரே ஆள்றி, எனக்காக இருந்தவ. அவளையும் என்னைய தூக்க வச்சிட்டல்ல. கண்ணு முன்னாடி நிற்குதுடி அந்த சம்பவம். இன்னும் எப்படி அப்படின்னு திரும்பவும் கை நோங்குறான். அப்போ நீங்கள் ஜங்கு போதும், சின்ன அடிச்சுக்கிட்டே போகிறேன். நான் பண்ணது தப்பு தான் ஜங்கு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு அது ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஏன்னா எனக்கு டயங்க அந்தளவுக்கு பிடிக்கும். நான் உன் மேலே உயிராக இருந்தேன். உன் தங்கச்சி வந்து கொஞ்ச நாளே டயங்க கூட ரொம்ப க்ளோஸாக அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதை என்னால் தாங்க முடியல. அதனால தான் நான் அப்படிலாம் பண்ணேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஜங்கு, சத்தியமாக. உன்னை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு விஷயம். ஆனால் இழந்தது என் தங்கச்சிடி. நான் எப்படி இப்படி கடந்தா தெரியுமா? நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அது இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது.
என் வழியை உனக்கு நான் காட்ட தேவையாடி? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான்டி தெரியும். அதை உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட உனக்கு புரியாது. அதனால தான் எக்ஸ்பிளைன் எதுக்கு பண்ணின்னு உனக்கு அந்த வழியை நான் காட்டுறேன்டி. சங்கு இங்கே பாரு, உன் தங்கச்சி பண்ணதுமே தப்பு தானே. நான் பண்ணது மட்டும்தான் தப்பா? அவள் என்னடி தப்பு பண்ணா? அவளுக்கும் தெரியும் எனக்கு டேங்கோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. காலேஜில் எல்லாருக்கும் தெரியும் நம்மள எவ்வளோ பைத்தியமானதானிட்டு. தெரிஞ்சோம் அவள் டேங் கூட எவ்வளோ க்ளோஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா. அந்த கோவத்தில் மட்டும்தான் நான் அவளை அப்படி பண்ணேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏய், உனக்கு புரியுதாடி? உயிரை விட்டுட்டா நீ பண்ண டார்ச்சரில். சங்கு இங்கே பாரு, உன் தங்கச்சி இறந்தது எனக்கு தெரியாது. அவள் காலேஜை விட்டு போயிட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓ ஆமாம், நீ பணக்கார ஆள் இல்லை. உன் மேலே நான் கேஸ் கொடுத்தேன்டி. உங்கள் அப்பன் ஒரு செகண்டில் அந்த கேஸை வேறு பொண்ணு மேலே மாற்றி விட்டுட்டான். தப்பிச்சிட்டேன். அதனால தான் இதுக்கு இப்படி பழி வாங்குறான்னு இப்போ என்கிட்ட மாட்டி சாவரையில டெய்லியும். சங்குக்கு நிஜமா எனக்கு நீ கேஸ் கொடுத்தது கூட தெரியாது. ஆமாம், உங்கள் அப்பன் எப்படி தெரிய விடுவான்? நீ தான் பணக்கார விட்டு பருப்பாச்சு. சங்கு இங்கே பாரு, எனக்கு நிஜமா தெரியாது ரீனா இறந்துட்டு இருப்பான்ட்டு. எனக்கே இது ஷாக் தான். ஓ ஷாகே, சரி இப்போ தெரிஞ்சதில்ல எதுக்கு ஒன்று ஈத்து போட்டு அடிக்கிறேன் வெள்ளாசுரன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த அடியை வாங்கிக்கிறியா? சங்கு இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான் சங்கு. அதுக்காக இப்படிலாம் பண்ணாத. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு சங்கு. ஏய், உன்னை நடி குடும்பப்படுத்தினேன். நான் நிறையா பிளான் போட்டு வச்சுருந்தேன் தெரியுமா, உன்னை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் பாதி தான் பண்ணிடுவேன். இன்னும் மீதி நிறையா இருக்குடி தங்கம். இந்த பாரு, உனக்காக புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். அப்படியே உன் நகத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பிச்சு உன் கையில் இருக்கிற எலும்பெல்லாம் உடச்சி அதுக்கப்புறம் புதுசாக பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற? அப்படி நல்ல ஐடியா இல்லை? சங்கு வேணாம், ப்ளீஸ் என்னை விட்டுரு. அங்கே பாரு சங்குக்கு வேணாம் சங்கு. ஏய் இந்த பாரு, திம்மு கொண்டுக்குது உன் கை. இதை வச்சுக்கு நீ ஆண்டி என்ன அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு அடி விட்டனா போய் சுருண்டுப்பேன். மூடிக்கிட்டு உட்காரு. இல்லை உட்கார மாட்டால, உன்னை சேரில் கட்டி வச்சுட்டு போனால் தான் நீ கரெக்டாக இருப்ப அப்படின்ட்டு கயிறு எடுக்க போகிறான். இந்த கயிறு தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த கயிறை எடுத்துட்டு திரும்புகிறான். நீங்கள் அப்போ கரெக்டாக அப்போ ஜங்குக்கு அப்படியே தலையை பிடிச்சிட்டு பக்கனி கீழே உட்காந்துடுறான். அப்போ நீங்களும் ஜங்குக்கு அப்படியே தாண்டிட்டு வெளியில் போகலான்னு பார்க்குறீங்க. அங்கே என்னென்ன ஜங்கு கூட நாய் இருக்குது. ஐயோ, இந்த நாய் வேறு இருக்கே, வெளில போனால் கடிச்சிருமோ. இந்த பக்கம் போக வேணாம், பின் வழியாக போயிடலாம். ஐயோ, நாய்க்கே தோர்த்துச்சு, நான் என்ன பண்ணுறது? அப்போ ஜங்குக்கும் கரெக்டா ஏய் எங்கடி இருவ அப்படின்ட்டு ஏந்திருக்கிறான். ஐயோ, வேறு வழி இல்லை, ஓட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் வழியாக ஓடுறீங்க. ஐயோ, எங்கே போகிறது? பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, போகவே பயமாக இருக்குது. ஆமாம், அது பக்கத்தில் காடு இருக்குல்ல, அந்த பக்கமாக போனால் கூட ரோட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். பேசாமல் காட்டுக்குள்ளேயே ஓடிடலாம், இவங்கிட்ட மாட்டி சாவறதுக்கு அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுக்குள்ளே ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக், ஏய் எங்கே இருந்தாலும் சரி ஒழுங்கு மரியாதையாக வெளில வந்துரு, அவளே உனக்கு கொன்னுடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். அப்போ வெளில வந்துட்டு பேமே அவுத்து விட்டுட்டு, டேய் அவள் எங்கே இருந்தாலும் அவள் கை தனியாக கால் தனியாக கடிச்சிங்க கொண்டு வாடா. போ, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவன் கையை பார்க்குறான். ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்படியே ஒரு துணியை கிழிச்சு தலையில் கட்டிக்கிட்டு, நீ இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்தா அதே ராட் எடுத்து அவங்கள தேடலான்ட்டு வரான். அப்போ கரெக்டாக பேம் ஒரே இடத்த பார்த்து குலைச்சிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கும், நடா பரவாயில்லையே, அவள் சென்ட்டு ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிட்ட. குட் பாய். அப்படி இந்த காட்டுக்குள்ளே தான் ஓடி இருப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டில் போயிருப்போம், இதுக்கப்புறம் இன்னைக்கு கைமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் காட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நீங்கள் இருட்டில் எங்கே போகிறதுனே தெரியாமல் அங்கே இங்கே ஓடிட்டுருக்கீங்க. ஐயோ, என்ன இது முள்ளெல்லாம் குத்துது. சரி, பாது போட்டுட்டு வந்திருக்கணும். நடக்கவே முடியலையே. என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது. ஒரு வேளை இங்கே எதனா அனிமல் எதனா இருக்குமோ? போச்சு, நல்லா வந்து மாட்டிக்கிட்டேனா? எந்த பக்கம் ரோட்டுக்கு போகிறதுன்னு தெரியலையே. நீங்களும் இந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கீங்க. என்ன இது? எத்தனை தடவை ஓடினாலும் இங்கேயே வந்து நிற்கிறேன். எந்த பக்கம்னா போகிறது? ஐயோ, பயமாக இருக்குது. அந்த பைத்தியக்காரன் வர கண்டுபிடிச்சிட்டானா நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரும்ப ஓடுறீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட சவுண்டு உங்களுக்கு கேட்குது. என்ன, யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. எங்கன்னா ஒழிஞ்சிக்கலாமா? ஒருவேளை வேறு யாருன்னா இருந்தால் ஹெல்ப் கேட்கலாம்ல.
இல்லை இந்த டைமுக்கு யார் காட்டுக்குள்ளே வருவா, எதுக்கோ ஒளிஞ்சே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு புதார் மாதிரி இருக்குது, அங்கே அப்படியே ஒளிஞ்சிட்டு யார் வரான்னு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு 4 பசங்க நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கானுங்க. ஐயோ, எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அவன்கிட்ட தப்பிச்சு அவனுக்கிட்ட மாட்டிக்கூடாது, பேசாமல் அந்த பக்கமாக போகும். அப்போ அந்த 4 பேரில் ஒரு பையன் உங்களை வேற பார்த்துடுறான். டே மச்சான், பாருங்கடா ஒரு ஃபிகரு, அதுவும் காட்டில் தனியாக அலம்புது. அப்போ அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ இவனுங்க வேற பார்த்துட்டானுங்களே அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப ஓடுறீங்க. கட்டப்போ ஜங்குக்கு அங்கே நிற்கிறான், அவன் மேலே முட்டியிருப்பீங்க. ஐயோ ஜங்குக் ஜங்குக் என்னடி இல்லை என்ன தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தியா இங்கேருந்து? ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டு, நான் பயத்தில் தான் உன்னை அடிச்சிட்டேன். ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டுரு ஜங்குக். இல்லடி, நானே சரி போனா போதுன்னு கூட விட்டுருப்பேன், ஆனால் அடித்த பற்றி ஒருடி ஒன்றெல்லாம் விடலாமா? என் தங்கச்சியும் வேற கொடுமை பண்ணி இது பண்ணிடு, ஒன்றெல்லாம் விடக்கூடாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிட்டுருக்க, இப்படி விட முடியும் அப்படின்ட்டு அவங்க முடிய பிடிக்கிறான். ஜங்குக் ஆனால் ஜங்குக் அவள் கரெக்டாக அந்த 4 பசங்களும் வந்திருப்பாங்க. ஜங்குக் ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. ஏன் இப்போ எது வீட்டுக்கு கூப்பிட்ற? கொஞ்ச நேரம் வரமாட்டேன்னா? ஜங்குக் பசங்க ஒரு மாதிரியாக இருக்கானுங்க, வா ஜங்குக் வீட்டுக்கு போகலாம். ஓ மறையாகிறாங்களா? நடி உன்னை எதனா பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறேன்னா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுங்க அதெல்லாம் பண்ணல, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏய் இரு, அவனுங்க ஒன்று என்ன பண்ண வரானுங்க, நானும் வேடிக்கை பார்க்கணும். ஜங்குக் என்ன வேணால் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத ஜங்குக். ஏய் நான் கூட தான் உன்னை பார்த்தேன், டேஸ்ட் பண்ணேன், அவனுங்களுக்கும் அவசரம் தான் பண்ணட்டோண்டி. ஜங்குக் ப்ளீஸ் இதெல்லாம் வேணாம். என்னடி வேணாம்? அப்போ அதில் இருக்க ஒரு பையன், என்ன ப்ரோ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன? ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேணா ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. அப்போ 4 பேரும் சிரிச்சுட்டு, பா இப்படி எல்லாம் ஆம்பளையும் இருந்தா எப்படி இருக்கும்? உங்களால் தான் நாடு இன்னும் வாழுது ப்ரோ. சரி கொஞ்சம் பாப்பாவை இந்த பக்கம் தள்ளி விடுங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் முடிய விடுறான். ஜங்குக் நான் உன் தங்கச்சி கொடுமைப்படுத்தினேன் தான், இல்லைன்னா சொல்ல, ஆனால் அவளை இது மாதிரிலாம் அவனை டார்ச்சர் பண்ணலையே. நீ உன் தங்கச்சிக்காக ரிவெஞ்ச் வாங்குறேன்னா நீ ஃபஸ்ட்டு அந்த ரிவெஞ்சோட நிறுத்தியிருக்கணும். என்னை தொட்ட, சரி இன்னமும் ஒரு கன்றாவி பண்ணிட்ட, இப்போ இதையும் பண்ணுவியா? என்ன வேணால் பண்ணி, இதெல்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. 4 பேர் இருக்காங்க, ப்ளீஸ் ஜங்குக் வேணாம். அப்போ ஜங்குக்கும் எதுவுமே பேசாமல் அவன் மாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவங்கள. அப்போ 4 பசங்க, என்ன ப்ரோ கொடுக்குறேன்ட்டு கூப்பிட்டு போகிறேன்? டேய் அவன் என் பொண்டாட்டிடா, சும்மா கேட்குறவன்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்குலாம் 1000 சண்டை இருக்கும். நான் அவளை தூக்கி போட்டு கூட மிதிப்பேன், கொன்று புதைச்சி போடுவேன், புரியுதா? அவனை எல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு அப்படின்ட்டு உங்களை வீட்டுக்கு தரன்னு ஏற்றிட்டு போகிறான். ஜங்குக் எங்கே வீட்டுக்கு திரும்புமா? ப்ளீஸ் என்னை அடிக்காது ஜங்குக், நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் இப்பெல்லாம் கொடுமைப்படுத்தாது ப்ளீஸ் ஜங்குக். இப்படி தானடி, இப்படி தானடி என் தங்கச்சியும் கிட்ட கெஞ்சிருப்பா, கூத்தாடி இருப்பா, ஒட்டியா? அப்போ நான் எப்படி விடுவேன்? ஜங்குக் இங்கே பாரு, உன் தங்கச்சி செத்ததே எனக்கு இப்போ தான் தெரியும், அது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. அதான் சொல்கிறேன், நீ பணக்காரட்ட மயிருன்னு. ஜங்குக்கு முடி வலிக்குது ஜங்குக். வெளியிட்டோம், என் தங்கச்சி முடியை கட் பண்ணலை, உன் முடியை கட் பண்ணவே மறந்துட்டேன்டி. முடி தானே, அதை வேணால் கட் பண்ணிக்கோ, எனக்கு முடியை விட வலிக்குது. ஓ ஆமாம், உனக்கெல்லாம் எங்கே அந்த அசிங்கம் இருக்க போகுது? மாதத்துக்கு முடியை கட் பண்ணுறது தானே நீ, உனக்கு இருக்காது. முடியை கட் பண்ணுறதுல என்ன ஜங்குக் அசிங்கம்? ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் எதுவும் பண்ணாத. இப்போது என் தங்கச்சி எப்படி செத்தா அப்படின்னு எனக்கு தெரியணும், வேலை வச்சுக்கோயா, உன்னை எனக்கு பண்ணுற கொடுமையிலே இருக்குடி அப்படின்ட்டு ரொம்ப ஸ்பீடாக இழுத்துட்டு வரான். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கும் வந்திருப்பான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் விட்டுரு ஜங்குக். ஏய் எவ்வளோ வேணால் கெஞ்சி முடியவே முடியாது அப்படின்ட்டு ஈத்து வந்துட்டே இருக்கான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். ஏய் உட்கார்றி. ஜங்குக் வேணாம் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். உட்கார்றியா இல்லைன்னா அண்ணா எனக்கு அடித்தது நான் அடுத்து அடிக்கிச்சு, எனக்கு 10 நிமிஷம் ஆகாது, மூடிட்டு உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சேரில் உட்காடுறீங்க. உங்கள் கையெல்லாம் நல்லா டைட்டாக கட்டி போடுறான். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் வேணாம் ஜங்குக். நாடி வேணாம்னுட்டியா? நான் சும்மா ஓட்டை போட்டு விளாடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்னைக்கு தான் நிறைவேற வாய்ப்பு கிடச்சிது. அப்படின்னுட்டு ஒரு டூல் எடுத்துகிட்டு வந்து அவங்க நகத்தை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். ஜங்குக்கு வலிக்குது. ஜங்குக்கு உனக்கு என்ன தான் தெரியணும்?
என்ன தெரியணுமா? வலி உயிர் போகுதா? அப்படின்ட்டு உன் விரலோட அப்படியே பிடிச்சி திருப்புறான். ஜங்குக் வலிக்குது ஜங்குக். உனக்கு என்ன ஜங்குக்? உன் தங்கச்சி எப்படி செத்தான்னு தெரியணும். நான் 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 ஹெல்ப் பண்ணுறேன். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு 4 hours மட்டும் டைம் கொடு ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக். 4 hours போதுமாடி உனக்கு? போதும் 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 ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் வலிங்குது. வலியில் கத்தி சாவடி. உன்னை யார் சாவ வேணான்னு சொன்னா சொல்லு. ஜங்கு நான் கண்டுபிடிச்சி தரேன்னு தானே சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடு ஜங்கு. ஒரே சான்ஸ் கொடு. சத்தியமாக நான் அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறேன். சரி எனக்கும் ஒரு டவுட் இருக்குது, அதனால் உனக்கு ஒரு சான்ஸ். அப்படி எதுவும் இல்லை, என் டவுட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அவங்க கையை விடுறான். கையை அவுத்து விட ஜங்கு. வலிக்குது. வலியுதா? வலியுது பா. கண்ணது எப்படி தார தண்ணி வந்துடுச்சு. பாவண்டி நீ. ஜங்கு ஃபோன். ஃபோன் அப்பாவுக்கு. எதுக்கு? அப்பாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், நான் கேட்குறேன், நீ கொடு. ஓ உங்கள் அப்பன்னா ஒரு ஃப்ராடு இல்லை? ஐயோ சார் எடுத்துகிட்டு வரேன் பேசு அப்படின்ட்டு ரூமுக்கு போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரான். இந்தா அப்போ எடுத்த ஃபோனு சார்ஜெலாம் போட்டு தான் வச்சுக்கிறான். கரெக்டாக நல்ல நேரத்துக்கு உதவுது பார். பேசு ரிங் போகுது. பாரு நடந்தது ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கத்தி எடுத்து தொண்டையில் அடிக்கிட்டேன். சொல்ல மாட்டேன் அப்படியே நார்மலாக பேசி பார்ப்போம். சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பாவும் ஹலோ யூன் என்னம்மா ஆச்சு? அப்பா எப்படி இருக்க? யூன் நீ எப்படிம்மா இருக்க? அங்கே எல்லாம் ஓகே தானே? ஏன் இவ்வளோ நாளாக காலே பண்ணல எனக்கு? அது வந்து என்னை விடு, நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா தானே இருக்க, அதுவே எனக்கு போதும். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னம்மா என்னாச்சு? அந்த ஜங்கு கொண்டு டார்ச்சர் பண்ணுறானா என்ன? அப்படிலாம் இல்லை, ஜங்கு நல்ல பையனாப்பா, என்னால் தான் பார்த்துக்கிறான். அப்போ ஜங்குக் சைலண்ட்டாக அவங்களே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்பா ரீனா. என்னம்மா? இல்லை ஞாபகம் இருக்கா, காலேஜ் டைமில் நான் ஒரு பொண்ணை பற்றி சொல்லுவேனே ரீனா, அந்த பொண்ணு இறந்துட்டாளா என்ன? அப்போ உங்கள் அப்பா அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. பா என்னாச்சுப்பா, பதில் சொல்லு. ஏன் இவனை அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? முடிஞ்சு போன விஷயம். அப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லு, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? அது என் மேலே கேஸ்லாம் போட்டாங்களா என்ன? ஏன்னு இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? யோன் இங்கே பாரு, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. அது என்னமோ ஒரு விஷயம், அதில் தேவையில்லாமல் உன் மேலே கேஸ் போட்டானுங்க, அதை தான் நான் எடுத்து விட்டேன். அப்பா நீ அது என்கிட்ட சொல்லலை? இங்கே பாரு யோன், நீயே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு வந்துட்டு இருந்த. டேங்கும் ஒன்று வெறுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த டைமில் எது சொன்னால் கரெக்டாக இருக்கான்னு தான் நான் சொல்லலை. அப்பா எனக்கு ஒன்று புரியல, டேங்கும் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, நானும் மறந்துட்டேன், அதை பற்றி உங்ககிட்ட கேட்கல. டேங்க்கு என்னாச்சு? இப்போது ரீனா எதனால தான்ப்பா இறந்தா? ப்ளீஸ்ப்பா சொல்லுப்பா, எனக்காக சொல்லுப்பா. யூன் எதுக்கு இதுக்கு அழுகிற? அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு, அவளுக்காக நீ எதுக்கு அழுதுட்ருக்க? பா ப்ளீஸ்ப்பா, யார் ரீனா? எதனால தான் உண்மையிலே இறந்தா? யோன் நான் சொல்லியிருக்கேன்ல, இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ நல்லா இருக்கால, அவ்வளோதான், ஃபோனை வை அப்படின்ட்டு உங்கள் அப்பா கட் பண்ணிடுறாரு. ஜங்கு எனக்கு இது மட்டும்தான் ஜங்குக்கு என்னால் பண்ண முடியும், அவர் சொல்ல மாட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை அப்போ உங்கள் அப்பனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குடி, தெரிஞ்சதுனால தான் மறைக்கிறான். இப்போது என் தங்கச்சி நான் பார்த்தா அதே போஸ்டில் உங்கள் அப்பா உன்னை பார்த்தானா, அவனுக்கும் உண்மை வாயில் வருமோ என்னமோ. ஜங்கு வலிக்காம கொண்டுடு ஜங்கு. ஓ அப்படியே தியாகி மாதிரி அப்படியே நல்லவ மாதிரியே நடிக்கிற. ஜங்குக்கு நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாரும் எல்லா டைமும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, நான் ஒன்றும் அவ்வளோ கெட்டவ கிடையாது. இப்போ எனக்கு என் தங்கச்சி எப்படி வரதான்னு தெரிஞ்சே ஆகணும். ஜங்கு இன்னும் ஒரே ஒரு தடவை அப்பா கால் பண்ண, நான் பேசுகிறேன் ப்ளீஸ். சரி பண்ணுறேன், இல்லைன்னு வச்சுக்கோயா கடைசி டைம், இதுக்கப்புறம்லாம் கொடுக்க மாட்டேன். உன் கழுத்தில் கத்தி வச்சு கேட்க வேண்டியது வரும். ஜங்கு நல்ல ஐடியா தான், பேசாமல் இதே பண்ணலாம். ஆமாம்ல, உனக்கு இன்னொரு சான்ஸ் வர. ஜங்கு ஆனால் எதுவும் பண்ணிட மாட்டேன்ல? சொல்லனா பண்ண வேண்டியதான். நானும் அவ்வளோ நல்ல வளம் கிடையாது. ஜங்குக் எதுவும் பண்ணிடாத ஜங்குக். பர்ஃபெக்டாக இருக்குது, இது அப்படியே கண்டினியூ பண்ணனா உங்கள் அப்பா கேட்டுடலாம், ஆனால் சொல்லலைன்னு வச்சுக்கோயேன் உண்மையிலே செஞ்சிடுவேன் அப்படின்ட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க அப்பாவுக்கு. கரெக்டாக அவங்க அப்பாவும் கால் எடுக்கிறாரு. அப்போ ஜங்கு
நாடா சுட்ட பதில் கேட்டால் வாயிலேருந்து ஆன்சர் வராதா? பாரு உன் பொண்ணு கழுத்தில் அதனால என் கத்தி வச்சுட்டேன். இப்போ சொல்லன்னு வச்சுக்கோங்க குறை 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 குறைன்னு ஊற்றுருவேன். ஓ சாரி, அவுத்துருவேன்ல, அறுத்துருவேன். ஜஸ்ட் டங்கு ஸ்லிப்பு. எஸ்டர்டே நைட்டு கேர் இன்னும் மண்டியில் இருக்கு போல். அதை விடு, இந்த கதைக்கு வா. எப்படி வசதி சொல்லு. அப்போ உங்கள் அப்பா, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, ரீனாக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவள் எதுக்கு செத்தான்லாம் எங்களுக்கு தெரியாது. என் பொண்ணு கழுத்துலேருந்து கத்திடுறா. ஆ இல்லை, இவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதா? மெயின் கேமே இவ தான் ஆடிடுவா. இவளுக்கா கிடையாது. இவ சரியான பாம்பு. சும்மா பாம்பில் கோப்ரா பாம்பு. இவளை என்ன நீ விட சொல்கிறேன்? நான் நக்கியானையா இல்லை என்ன பார்த்தா கேனா மாறிதா? ஏய் ஏய் ஓ பாடுறா, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? உன் தங்கச்சி எதனால் இறந்தான்னு தெரியணும், அவ்வளோதானே. இதை கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேளு. ஏன் பொண்ணையாண்டா பண்ணிகிட்ருக்க? கழுத்துலேருந்து கத்தியடு. யாரை போய் கேட்கணும்னு சொல்லு, போய் கேட்டுடுறேன். இங்கே பாரு ஜங்கு, அது எங்களுக்கு தெரியாது. என் பொண்ணுக்கு அது தெரியாது. கழுத்துலேருந்து கத்தியடு. ஆ அது எப்படி சொல்லு? எப்படியே விட முடியும் உன் பொண்ணை? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது எல்லா விஷயத்துலையும். பாரு, உன் தங்கச்சி பண்ணது சூசைட், அவ்வளோதான். அப்போ அந்த சூசைட் பண்ண காரணமே உன் பொண்ணு தானே. போஸ்ட்மார்ட்டத்தில் கூட சரியாக வரல. இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்கு, எனக்கு தெரியும். இன்னமும் இங்கே நடந்துருக்கு. இங்கே பாரு ஜங்கு, அது என்னமோ ஒன்று. என் பொண்ணுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவளை விட்டுரு. ஓ எப்பெல்லாம் பேசினா என் சொட்ட மாமனுக்கு புரியல. பேச விதத்தில் பேசணும். அப்படியே அந்த கத்தியா நல்லா அழுத்துறான். அப்படியே உங்கள் கழுத்துல வந்து ரத்தம் வர வருது. ஜங்கு வலிக்குது ஜங்கு. ஏய் உங்கள் அப்பனை பதில் சொல்கிறீ? இங்கே பாரு டேய் ஜங்கு, அவளை விட்டுரு. அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆ தெரியாதா? அவளுக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல. பதில சொல்லிட்டு உன் பொண்ணக்க பாதி கூட்டிகிட்டு போயிட்டே இரு. அவள் கரெக்டாக ஜங்குக்கு பின்னாடி யாரோ வந்து ஒரு இன்ஜெக்ஷனை அப்படியே இழுத்து குத்துறாங்க அவன் கழுத்துல. அவள் ஜங்குக்கும் அப்படியே மயங்கி விழுந்திருப்பான். அப்போ உங்கள் அப்பா என்கிட்டே ஓவரா பேசுகிறான். நமக்கெல்லாம் ஆள் இல்லையா? இதான் ஒரு ஆள் ஓவரா ஆட்டிகிட்டு இருக்கான். யூன்மா நீ வீட்டுக்கு வா, பார்த்துக்கலாம். நம்ம பசங்க தான், சேஃபாக தான் வருவேன். பயப்படாமல் வீட்டுக்கு வா. அப்பா ஜங்கு. யூன் அவனை பார்த்துக்கிறேன். நீ ஏன் அவனை பற்றி நான் யோசிச்சுட்டு? நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா காலை கட் பண்ணிடுறாரு. உங்கள் அப்பாவோட ஆளுங்க தான் வந்திருப்பாங்க. அவங்களோட கட்டெல்லாம் அப்படியே அவுத்து விடுறாங்க. ஒரு நிமிஷம், ஜங்குக்கு எங்கே தூக்கிட்டு போகிறீங்க? மேம் பழைய குடோனுக்கு கூப்பிட்டு போய் வைக்க சொன்னார் மேம். எதுக்கு அங்கே? தெரில மேம், சார் சொன்னார், நாங்கள் செய்கிறோம். நீங்கள் போங்க மேம், கார் வந்துடுச்சு. ஃப்ரண்ட் டோரில் அவன் வளர்க்குற நாய் இருக்குது மேம். அதையும் மயக்க ஊசி போட்டாச்சு, நீங்கள் போங்க. சரி, எப்போ மயக்கம் தெரியும் மேம்? அதை தெரியறதுக்கு எப்படியோ ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஆகும். அப்போ நீங்களும் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு சரி சரி நான் கிளம்புறேன் மேம், சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் கூட வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே காரில் ஏறி உட்காடுறீங்க. அந்த பக்கம் ஜங்குக்கு இன்னொரு காரில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வேலை வந்து அப்பா கொன்னுடுவாரோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிருப்பீங்க. அப்பா என்ன வர வச்சு ஓகே, ஜங்குக்கு எதுக்கு அந்த வீட்டிலே விட்டுருக்கலாம்ல? இல்லையோன், அவனை விட்டோனும் மீடியா அது இதுன்னு பிடிச்சி நம்ம உயிரை எடுத்துருவோம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படியோ போட்டு வச்சிடணும். இவனை விட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சிருவானுங்க. அப்பா ரீனாக்கு என்னதாப்பா ஆச்சு? யாரு தான் உண்மையிலே பண்ணோம்? யோன், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க? போ ரூம் போய் தூங்கு சாப்பிட்டுட்டு. அப்பா அது யோன், நான் சொன்னது தான், போனேன் அப்படின்னு உங்கள் அப்பா கத்துறாரு. நீங்களும் சைலண்ட்டாக அப்படியே போயிருப்பீங்க. என்ன ஆயிருக்கும்? ஒரு வேளை என்னால் தான் அந்த பொண்ணு செத்துட்டாளா? நான் என்ன இருந்தாலும் அப்படிலாம் பண்ணியிருக்கூடாது. ஓவரா என் கோவத்தில் ஏதோ பண்ணிட்டேன். அதுக்காக அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா? ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன். நீ என் மேலே தான் தப்பு. நான் பண்ணதால தான் ஜங்குக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இது நார்மல் சூசைட் மாதிரியும் கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது. நார்மல் சூசைடாக இருந்தால் ஏன் ஜங்குக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கணும்? அப்பாவும் இவ்வளோ மறைக்கிறாரு, கண்டிப்பாக பின்னாடி என்னமோ இருக்குது. அப்போ உங்கள் அப்பா யோன் யார்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, செவத்துக்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தேன், ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு ஓடுறீங்க.
ஓகேடா, இதோட இந்த பார்ட் நான் முடிக்கிறேன். ஐ திங்க் ஹிடன் கேம்க்கு வந்து நான் ஹாப்பி எண்டிங் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஹாப்பி எண்டிங் வைக்கலாமா, சேட் எண்டிங்கே வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இதை நான் இந்த ஸ்டோரி லைன் இப்படி போகிறத பார்த்து ஹாப்பி எண்டிங் வைக்கலாம். பட் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப் ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த பார்ட். ஏன்னா நான் இதில் என்னமோ கொஞ்சம் சரியாக பண்ணலையோ அப்படின்ற மாதிரி லைட்டாக தோணுது இந்த ஸ்டோரி லைனுக்கு. இது உங்களுக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஒரு பிடிக்கலையோ அப்படின்ட்டு தோணுது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுட்டேன். மேபி நெக்ஸ்ட் பார்ட் ஃபைனல் பார்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா பாய், see you next வீடியோ.